வணக்கம். ஜெய் சமையல். இன்று ஸ்பெஷல் முருங்கைக்காய் பிரியாணி. அரிசி ஒரு டம்ளர் வச்சுருக்கேங்க. புதினா மல்லி, அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு. முருங்கைக்காயை இதுமாதிரி பீஸாக போட்டு அரிஞ்சிட்டு அந்த உள்ளே இருக்க சதையை போட்டு செய்யணுங்க. செய்கிறப்ப பார்க்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுட்டாங்க. கொஞ்சோண்டு இருந்தது, கொஞ்சம் போட்டுவேன். அது இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூனுங்க. புதினா இஞ்சி அரைச்சது ஊற்றிட்டாங்க. கிண்டிட்டு அரிசியை போட்டுடணுங்க. நல்லா வதங்கிடுச்சு. அரிசி எடுத்து வச்சேன். அரிசியை போட்டுடணுங்க. அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 பழைய அரிசியாக இருந்தால் 3 டம்ளர் தண்ணி, புது அரிசியாக இருந்தால் 2 டம்ளர் தண்ணி போட்டுடணுங்க. முருங்கைக்காய் பேஸ்ட்டு தோலை எடுத்துகிட்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வழித்து அந்த அரிசியை போட்டுட்டு முருங்கைக்காய் உள்ளே இருக்க சதையை மட்டும் சும்மா ஒரு அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன் நெய் போட்டுட்டேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் முக்கால்வாசி அரிசி வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு விசில் விட்டால் போதுங்க. முருங்கைக்காய் பிரியாணி ரெடிங்க. தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி சூப்பராக இருக்கும். அது மாங்காய் ஊறுகாய் இருக்குங்க. நீங்களும் லைக் பண்ணுங்க. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்.